ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு சில விஷயங்களை உள்ளார்ந்து சொல்ல முடியாது, மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். இப்போ ஏதோ நாம் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டோம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இதையே ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த ஆர்டரவே நம்ம தலைக்கு மேலே நம்ம ஏற்றிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துடுவோம். ஏன்னா ஆசிரியர்களினுடைய சாபம் அதாவது 7 குலத்தை தாக்குன்னு சொல்லுவாங்க. எனவே நாம் உண்மையை மட்டும்தான் பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த அந்த நம்மளுடைய கேஸு ஹியரிங்கும் பொழுது டிஆர்பி வழக்கறிஞர் என்ன கேட்டார்னா, அதாவது இங்கிலீஷ் 3 பேருக்கு மட்டும் நாங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கிறோம், நாங்கள் 2000க்கு மேற்பட்ட தேர்வர்களை நாங்கள் தேர்வு செஞ்சு வச்சிட்டோம், ஸ்டே கொடுக்காதீங்கன்னு தான் கேட்டார். ஆனால் கடவுள் மாதிரி அந்த நீதியரசர் அவர்கள், அதாவது இந்த 9 சப்ஜெக்ட்டுக்கும் 128 கேள்வியை நீங்கள் தப்பாக கேட்டுக்கிறீங்க, எப்படி நீங்கள் இவங்களுக்கு மட்டும் ஹோல்டு பண்ணி வைப்பீங்க, நான் டோட்டலாக ஸ்டே கொடுக்குறேன், நீங்கள் உடனே நீங்கள் கவுண்டரை போடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது கடவுள் தான் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார் அப்படின்னு எல்லோருமே நினைக்கணும், தயவு செய்து நினைக்கணும். உங்கள் ஃப்ரெண்டுங்க இன்னும் யாரோ அனைத்து பாடத்திலும் இருக்கிறவங்கள தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஒரு 100 பேராவது சேருங்க. அப்படி சேரும் பொழுது யாரையுமே அவன் தள்ளுபடி பண்ணி வைக்க முடியாது. இப்போ 3 பேருக்கு ஹோல்டு பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் 100 பேர் கேஸ் போட்டால் ஒரு பாடத்துக்கு அந்த 100 போஸ்டிங்கை ஹோல்டு பண்ணி தானே வைக்கணும், அதை தள்ளுபடி பண்ண முடியாது இல்லை. அதே போல் கோர்ட்டே முன்னு தள்ளுபடி பண்ணாது. ஏன் அப்படின்னா 3 விஷயம். ஒன்று, ஓஎம்ஆருக்குள்ள நமக்கு கார்பன் ஷீட்டு கொடுக்கல. அப்படி கார்பன் ஷீட்டு கொடுத்தா மல்டிபிள் ஆன்சரு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னு நம்ம வெளியே சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, ஓஎம்ஆர் ஷீட்டில் தேர்வர்களினுடைய ஃபோட்டோ இல்லை, ஃபோட்டோவுக்கு கீழே சைனு இல்லை. மூன்றாவது விஷயமா வினாத்தாள் சரியாக இல்லை. 13 கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். 13 மார்க்கையும் நான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன்னு சொன்னால் அப்போ எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன்னா அது எப்படி? அது சரியான அணுகுமுறை. அது தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடியாது அப்படி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை கோர்ட் ஏற்றுக்கும். அடுத்ததாக மல்டிபிள் ஆன்சர். மல்டிபிள் ஆன்சர் எப்படி கொடுக்கலாம்? அப்படி மல்டிபிள் ஆன்சரை கொடுத்தா எப்படி? ஒரே ஒரு மார்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா 0.5 வேலை எடுக்கிறவங்க கிட்டத்தட்ட 10 பேர் 20 பேர் 30 பேர் இருப்பாங்க ஒரு சப்ஜெக்டில். அப்படி இருக்கும் பொழுது நான் மல்டிபிள் ஆன்சர் கொடுக்குறேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியான ஒரு வினாத்தாளாக அது இருக்கும்? இதையெல்லாமே கேள்வியாக கேட்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2012 இருந்த கிளரா கேஸில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தான் மிஸ்டேக்காக இருந்தது. ஆனால் இங்கே வினாவே தவறுதலாக இருக்குது, நான் ஸ்டார் கொடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே ஸ்பெல்லிங் தான் மிஸ்டேக்கு, ஆனால் இங்கே வினாவே தவறு, நான் வினாவுக்காக எல்லா மார்க்கையும் கொடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தான் இதுக்கும் உள்ள வேரியேஷன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு, வினாவே தவறுதல் என்பது வேறு, மல்டிபிள் ஆன்சர் என்பது வேறு. இதெல்லாம் அதாவது ஒரு தகுதி வாய்ந்த ஆசிரியரை தேர்வு செய்ய முடியாது அப்படின்னு வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக வாதாடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாரெல்லாம் கேஸ் போட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. 100% அல்ல, 200%. எனவே தயவு செய்து எந்த நீ கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியாக அனைத்து பாடங்களையும் இருக்கிறவங்க வழக்கை தாக்கல் செய்யுங்க. குறிப்பாக மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. 100க்கு 200% இருக்குது. இன்னும் 2 வாரங்குது. இன்னும் 2 வாரத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் எதையும் செய்யாது. ஏன்னா நான் அடித்து சொல்கிறேன், எதையும் செய்யாது. எனவே இதுக்குள்ளங்காட்டி நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இதற்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும். அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது, 100 பேர் தட்டினா தான் ஓசை வரும்.
அப்போ 100 பேர் தட்டுகின்ற அந்த ஓசையானது மிகப்பெரிய ஓசையாக இருக்கும். டிஆர்பியினுடைய காதுகளை அந்த ஓசை கிழிக்கும். டிஆர்பியினுடைய காதில் ரத்தம் வந்து டிஆர்பி செவிடாக போயிடும். அப்போ நம்மளுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்படும். இதை என்னுடைய அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் உணரணும். ஏதோ இதை நான் விளையாட்டுக்காக சொல்லலை. நாளை நீங்கள் எங்களை யாரும் தப்பாக நினச்சக்கூடாதுன்றதுக்காக இதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. சார் நான் 98 மார்க் இருக்கிறேன் சார். சார் நான் 102 மார்க் இருக்கிறேன் சார். தயவு செய்து 377 போஸ்ட் இருக்குது இங்கிலீஷில். கெமிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 400 போஸ்ட் இருக்குது. தமிழில் இருக்குது. அத்தனை பேரும் சார் நீ எந்த ஏறாவனாலும் இரு, ஆனால் 2017 2013 தயவு செய்து இப்படி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனையும் போடுங்க. ஒன்றுமே கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் அதான் செலவாகும். நீங்கள் 10,000 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா அதாவது 10 கோடி ரூபாய் உங்களுக்கான ஏர்னிங் இருக்குது. சில பேர் 30 வயசில் இருப்பீங்க, ஒரு சில பேர் 35 வயசில் இருப்பீங்க, ஒரு சில பேர் 28 வயசில் இருப்பீங்க, ஒரு சில பேர் 33 வயசில் இருப்பீங்க. நீங்கள் 60 வயசு வரைக்கும் பணி செய்ய போகிறீங்க. இது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஃபைல் பண்ணும்பொழுது அதாவது வந்து தகுதி வாய்ந்த ஒரு குழுவை அமைச்சு சொல்லணும் அப்படின்றத நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் அது ஏதோ மீடியாக்காரன் எடுத்து போட்டிருக்கிறான். அதை ஒரு வெட்டு எடுத்து அந்த வெட்டு அது என்னன்னே தெரியல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி 2 வழக்கறிஞர் நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போக தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான். எல்லா தேர்வரும் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் நாங்கள் எங்களினுடைய OMR கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தேர்வாயத்திற்கு ஒரு 10 ரூபாய் கோட் ஸ்டாம்பை ஒட்டி உங்களினுடைய ரோல் நம்பரை எழுப்பி அத்தனை பேரும் 9 பாட தேர்வர்களும் அனுப்புங்க. குறிப்பாக 2013 2017 இவங்க எல்லாரும் தயவு செய்து அனுப்புங்க. அனுப்பும் பொழுது எல்லாத்தையுமே கொடுக்க அவங்க தயாராகுவாங்க. அதாவது 2017 எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஒரே ஒரு தேர்வர் மட்டும் போய் அவங்க வழக்கு தொடுத்ததுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த OMR-ஐ நீங்கள் பார்வையிடலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் சொல்லியிருக்குது. அதை நீங்கள் கணினி திரையில் பார்த்துக்கலான்னு சொல்லிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 24 கொஸ்டின் இருக்குது. சில பேர் பார்டரில் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில வெட்டுலாம் பேசிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் CV முடிச்சுட்டு போனவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கணும். நான் என்ன கேட்குறேன், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு எடுத்துக்கோங்க, 377 போஸ்ட்டு தான். ஆனால் 456 போஸ்ட்டு கூட்டுக்கிறான். அந்த 456 போஸ்ட்டுமே அவன் கொடுத்துருவானா? கிட்டத்தட்ட 60-70 பேர் அந்த தேர்வர்கள் வெளியே வருவாங்க. இது அந்த வெட்டுக்கு தெரியல. தயவு செய்து சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுடைய கையில். கிரேஸ் மார்க்கை யாருக்கெல்லாம் இருக்குது? 2013 இருக்குது, 2017 இருக்குது. சார் நான் 90 மார்க் இருக்கிறேன் சார். தயவு செய்து 24 கொஸ்டினையும் எனக்கு வேணும் அப்படின்னு போடு. கேஸை கொண்டு போய் போடு. மதுரையில் இருக்கிறியா, மதுரையில் போடு. அதாவது சென்னையில் இருக்கிறியா, சென்னையில் போடு. போட்டேன்னா இந்த 2 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கான 2 வீக்ஸை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். தடை வாங்கி கொடுத்துருக்கணும். உடனடியாக நீ தனித்தனியாக கேஸை போடு. அப்படி போடும் பொழுது உனக்கான பதிலை டிஆர்பி சொல்லியே ஆகணும். உன்னுடைய வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது. எப்படி தள்ளுபடி செய்ய முடியும்? நான் கேட்குறேன். சார் எனக்கு 24 மார்க்கை கொடுக்கல அப்படின்னு நீ கேட்குற. இல்லை நான் கொடுத்துட்டேன் டிஆர்பி எப்படி சொல்ல முடியும்? சார் நான் 13 மார்க் எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வழக்கறிஞரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜியோ சொல்லக்கூடிய டிஆர்பி வழக்கறிஞருடைய மூஞ்சில் காரியை துப்பிடுவான். எப்படியா நீ 13 மார்க்கை கொடுக்கலாம்? ஒருத்தவன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வர் அந்த வினாத்தாளில் ஏ அப்படின்னு போட்டுன்னு வந்தாலே 28 கொஸ்டின் சரியாக இருக்குது. எல்லாத்துக்கும் அவன் ஏவை போட்டாலே 28 கொஸ்டின் சரியாகுது. அப்போ 24 கொடுத்தா 28 24 என்னாச்சு? நீங்களே கூட்டுங்க. 52 கொஸ்டின் ஆச்சு. அப்போ 52 கொஸ்டின் இருக்கிறவன் படிக்கவே இல்லை. இவனை எப்படியா நீ ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஜட்ஜி கேட்டால் அங்கே டிஆர்பியினுடைய வழக்கறிஞர்கிட்ட எந்த விதமான பதிலுமே இல்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், நாங்கள்
அதாவது ஆங்கில பாடத்துக்கு மட்டும் 3 பேரை ரிசர்வ் வைக்கிறேன் அப்படின்னு தான் அந்த டிஆர்பியினுடைய வழக்கறிஞர் கேட்டார். அப்போ அங்கே இருந்த ஜட்ஜி மேதகு பொருந்திய நீதிபதி அவர்கள் மற்றவங்களாம் என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே ஸ்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதிலேருந்து இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு வெர்சஸ் தமிழ்நாடு 2012 பிஜிடிஆர்பி தமிழ் எழுதி போனாங்க. அப்போ எக்ஸாம் தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ஒரு கேஸ் நடந்துருக்குது. இந்த கேஸ்லாவெலாம் இருக்குது. தயவு செய்து அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கான மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை கூட ஆசிரியர் தேர்வாரியம் வெளியெடுத்துட்டு வரமாட்டான். எனவே உடனடியாக நீங்கள் உங்களினுடைய உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக உங்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுங்கள். அது வேறு எதுவும் நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க.